ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தீபத்துக்கு வந்து நம்ம இந்த பழைய விளக்கெல்லாம் வந்து புதுசாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா ஒரு தண்ணி எடுத்துக்குங்க, இந்த அகலம் எல்லாம் முழுகிற அளவுக்கு. அப்புறமா வந்து நல்லா சூடாகணுன்னே கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறமா வந்து சர்ப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா மாவு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வினிகர் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும், க்ளீனாக ஆகிடும் சீக்கிரமாகவே. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து நல்லா தொலைவி விடுங்க. தொலைவி விட்டதுக்கப்புறமா வந்து இந்த அகல் விளக்கு எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. அதை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா பொங்க வர மாதிரி கொதிக்கும்ல, அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா இருக்கட்டும். அந்த சூடெல்லாம் வந்து இதுவாகட்டும். இப்பயே பாருங்களேன், அந்த கலரை விட்டோம்னு வச்சுங்க, இவ்வளோ கலராகிட்டுருக்கு பார்த்தீங்களா. மஞ்சள்லாம் போய் அந்த அழுக்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நல்லா ஊறின பிறகு கழுவி எடுத்துக்க. இந்த மாதிரி தான் வரும். ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க, அது வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீனாக ஆகிடும். அதுக்கப்புறம் காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் வச்சு அழகாக இந்த கார்த்திகை தீபத்தை வந்து தீபம் ஏற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் குறை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.